பூஷிதா, திஸ் மந்த் February மந்த் அப்படின்னாலே லவ் தான். எங்க பார்த்தாலும் வந்து ஒரே வந்து ரெட் கலர்ல அழகான ரோஜா பூக்கள், ரெட் கலர்ல வந்து அழகான ஹார்ட் பலூன்கள், இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமே வருது. லவ்வா இருக்கட்டும், லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகிற ஒருத்தன் இவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பல அடி வாங்கியிருக்க போல. பல அடி கண்டிப்பா. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சந்தோஷம் அப்படின்னாலும் இங்க இதயம் வந்து ஜாலியா இருக்கு. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இங்க இதயம் லைட்டா வந்து வீக் ஆயிடுது. என்ன பண்றதுனே புரியல. இன்னும் லைஃப் வந்து எவ்வளவு அடி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குன்னு தெரியாது. பட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதயம் தான் அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா அதை எதிர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை ஹெல்தியா வச்சுக்கணும். புரியுதா? முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா இதயம் மட்டும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு நம்மளும் வந்து லைஃபை வந்து ஹாப்பியா லீட் பண்ணலாம். அதை எப்படி நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீஸ் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறமா வந்து இதய நோய்கள்லாம் வரும்பா, அது வரைக்கும் நீ ஜாலியா இருந்துக்கோப்பா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. பிறப்பிலேயே வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள், பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு வயதிலேயே நிறைய குழந்தைகளுக்கு வந்து இதய பாதிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து நிறைய நடுத்தர வயது மக்களுக்கு வந்து இதய நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பயமா தான் இருக்கு. பொதுவா வந்து முதியவர்கள் இதயத்தை ஆரோக்கியமா வந்து பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து இதய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற சொல்ற காலம் போய் இன்னைக்கு யாருக்கு வேணா இதய நோய்கள் வரலாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது. அண்ட் இதய நோய்களுக்கு குறிப்பா மன அழுத்தம் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்ல நடந்த ஒரு சர்வேவும் சொல்லுது. அது மட்டும் இல்லாம கட்டுப்பாடு இல்லாத நீரிழிவு, ரத்த அழுத்தம், கெட்ட கொலஸ்ட்ரால், இது எல்லாமே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், வரதுக்கான முக்கிய சில காரணங்கள் என்ன, அண்ட் வந்துச்சுன்னா நவீன சிகிச்சை முறைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது சார்ந்த பல டவுட்ஸும் கேள்விகளும் நம்மளுக்கு இருக்கு. பதில் சொல்றதுக்காக தான் இதயவியல் மருத்துவத்துறையுடைய ஜாம்பவான் இங்க வந்திருக்காங்க. மிகவும் அனுபவம் வாய்ந்த புகழ்பெற்ற இதயத்துக்கு நெருக்கமான இதயவியல் மருத்துவ நிபுணரான பேராசிரியர் டாக்டர் தனிகாச்சலம் அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. சோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி ஷோ. நல்லா இருக்கு. இதயமா நல்லா இருக்கு. சூப்பர் டாக்டர். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நாங்களும் வந்து சொல்லிட்டே இருக்கோம். டாக்டர் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை மீட் பண்ண உடனே வந்து உங்களுடைய கெரியரை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அண்ட் அவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து அப்படியே டோட்டலா வந்து நம்ம பூஷிதா சொல்லுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்திருக்காங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க டாக்டர், இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதய நல மருத்துவம் வந்து எப்படி இருந்தது, அண்ட் இப்போ வந்து நவீன சிகிச்சை முறைகள் எத்தனையோ வந்திருக்கு. சோ இந்த வளர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு? இல்ல, முதல்ல இதயம் கலந்த நன்றி உங்கள் அழைப்புக்கு. I started my life 1958. அப்பா. That is entered into medical college. Okay. In Madras Medical College. I had my undergraduate course in 1962. Then starts my clinical career. If I look back what I was witnessing, now அந்த காலத்தில் நான் என்ன பார்த்தேன், இப்போ என்ன பார்த்துருக்கேன்னா பிரமிப்பாக இருக்கு. இந்த பிரமிப்புக்கு காரணம் மருத்துவத்துறை வளர்ச்சி மட்டுமல்ல. இதற்கு முக்கிய காரணம் விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி. அந்த ரெண்டுத்துலேயும் வளர்ச்சி இல்லைன்னா இந்த அளவுக்கு மருத்துவத்துறை முன்னுக்கு வந்திருக்கார். 1967-68 இசிஜி எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய டெஸ்ட். அது அந்த இசிஜி மெஷினை ஒரு அறையில் பூட்டி வச்சுருப்பாங்க. நம்ம சொன்னால் தான் வெளியில் எடுத்துகிட்டு வருவோம். அது பெருசாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். இன்றைக்கி இசிஜி மெஷின் இஸ் திஸ் மச். ஸோ இன்றைய வளர்ச்சியை நான் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது. நான் வந்து யாருக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஒன்றும் இல்லாத போதும் நான் அந்த மருத்துவத்துறையில் இருந்தேன், எல்லாம் இருக்கும்போதும் இந்த மருத்துவத்துறையில் இருக்கேன். இதனால் எந்த வகையில் நாங்கள் பயனடைஞ்சோம், மக்கள் பயனடைஞ்சாங்கிறது அந்த entire field of in the last 40-50-60 years of things I could witness that. For example, ஒரு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அதிசயமாக இருந்தது. நீங்கள் சொன்னீங்க பிறவியிலேயே வந்து கூட இருக்கலாம் அப்படின்னு. அந்த காலத்தில்னா பிறவியிலே வந்த டிசீஸுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகே. நல்லா டயக்னோஸ் பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு டயக்னோசிஸ் என்னன்றதை சொல்லுவோம். என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ணல. ஏன்னா சர்ஜரிகளும் அவ்வளோ தூரம் வளர்ந்தில்லை, அது அறுவை சிகிச்சை இல்லாத முறையாக அது வளரல அந்த காலத்தில். இன்று பார்த்தீங்கன்னா
கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு பேர், அது பிறவியிலே வந்திருக்கிறது. சிலதுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற எல்லாத்தையும் இன்றைக்கு சரி பண்ண முடியும்னா அறுவை சிகிச்சையாலும் முடியும், அறுவை சிகிச்சை இல்லாத முறையிலும் செய்ய முடியும். அந்த காலத்தில் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது நமக்கு தெரியாது. எல்லோரும் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய்ட்டு இருந்தாங்க. இப்போது வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்க. அதில் எல்லாம் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, வெளிநாட்டில் நடக்கிறது இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டாக்டர், காமனாக நம்ம வந்து கேள்விப்படுற 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் ஹார்ட் அட்டாக். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அண்ட் என்ன மாதிரி அறிகுறிகள் வரும்? அது எனக்கும் நான் படிக்கும் காலத்துலேருந்து நினைக்கிறது, ஏன் பேர் ஹார்ட் அட்டாக்குன்னு வந்ததுன்னு எனக்கும் புரியல. எல்லோரும் ஹார்ட் அட்டாக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது ஹார்ட் அட்டாக்குன்னா அந்த அவயத்தை ஒன்று தாக்குறது. ஓகே. எது தாக்குது? உள்ளே இருக்கிற அடப்பு தாக்குது. இதில் என்ன ஒரு இது பண்ணால், ஒருத்தர் இப்போ இருக்கிற பாருங்கள், ஆம்புலன்ஸ்லாம் வந்து கூப்பிட்டுறாங்க, இமிடியேட்டாக வந்து ஹார்ட் அட்டாக்கு, பெயின், ஸ்வெட்டிங்கு, உடம்புனா சில்லிட்டு போகிறது, உடனே போகிறாங்க. இது வர காரணம் வந்து உள்ளுக்குள்ளே நான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால உள்ளே இருக்கிற பளிங்கு போன்ற ஒரு உரை வந்து மாறிப்பட்டு கொலஸ்ட்ரால் அங்கேயே தங்கி அதனால் ஆக்சிகரணம் அடைந்து இருக்கிறதுனால மெதுவாக அடப்பு தோன்றுறது. இந்த அடப்பு வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை எக்கச்சக்கமான ஃபிசிக்கல் எஃபர்ட் தட் யூ ஆர் நாட் யூஸ் டு நீங்கள் பண்ணும்போதோ அந்த அடப்பை மேலே இருக்கிற உரை வந்து விரிவடைக்கும் போது பிளாட்லெட்ஸை நீங்கள் கேட்டிருப்போம், தட்டணுக்கள், அது வந்து அந்த இடத்த அடைக்க பார்க்குது. அப்போ அந்த வெசலை க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கு டிஸ்டலாக அதுக்கு கீழே இருக்கிற ஏரியா சப்ளைடு பை த வெசல் இருக்குல்ல, அந்த ரத்த நாளம் சப்ளை பண்ணதை அது பூரா வந்து ரத்த ஓட்டமே தடைப்பட்டுடுது. அதுதான் ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக்கு எந்த மாதிரி சைஸ் ஆஃப் த வெசலில் இதை ஆச்சு என்று கணக்கு இருக்கு. ஓகே. இப்போ மேஜர் வெசலில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா ஒரு 75% இதயமே பாதிச்சிடும், ரத்த ஓட்டமே இல்லை அங்கே. ஸோ அது சுருங்கிறதுக்கு அந்த ஏரியா சுருங்காது. அது சுருங்காமல் இருக்கிறது அது விரிவடைஞ்சிடும். அந்த விரிவடையும் பொழுது அதனுடைய மாற்றங்கள், அதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் மாற்றங்களால் பேக் ப்ரெஷர் அதிகமாகி வால்வுனா லீக் ஆகி அப்படி வர்றது தான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே. இந்த ஃபெயிலியர் இது ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் ஹார்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் நார்மலி, இட் இஸ் ஃபெயில் டு ஃபங்க்ஷன் நார்மல். ஓகே. தட்ஸ் கால்ட் அ ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ வந்து ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தீங்க டாக்டர். அண்ட் டாக்டர், நீங்கள் இத்தனை வருஷம் வந்து இந்த மருத்துவத்துறையில் இருந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா என்னது? சேலஞ்சிங் பலது நடந்திருக்கு. என்னென்னா வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ட்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்ததுன்னா ஒரு டைம்லி இன்ஆக்டிவிட்டி, அப்போ இருக்கிற மருந்துன்னா வந்து பெட் ரெஸ்ட் கொடுத்துருவோம். ஓகே. அவருக்கு போதுமான உணவு நான் கொடுத்துருவோம், அதெல்லாம் மசிஞ்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அப்போ இருந்த மருந்து ஒரு எப்பாரின்னு ஒரு மருந்து அதை கொடுத்து படுக்க வச்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்போ இருந்த வளர்ச்சி, அது விஞ்ஞான வளர்ச்சி, எங்களுக்கு புக்கில் சொல்லியிருக்கிற வளர்ச்சி இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக கண்டுபிடிக்கலை. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது வந்து இந்த இரத்த குழாயினுடைய உள்பாகத்தில் விரிவடைஞ்சு அதனால் வந்து தட்டணுக்கள்னா போய் அந்த இடத்துல அதை பிளாக் பண்ணியிருக்கேன்னா நீ என்ன கையை மூடின்னு சும்மா இருக்கிறது. ஆராய்ச்சி நடந்தது, அனிமல் ஆராய்ச்சி. ஓகே. அனிமலுக்கு அது மாதிரி பண்ணி அந்த தட்டணுக்களை வந்து நீங்கள் த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். இந்த த்ராம்போசிஸை எப்படி கட்டுப்படுவீங்கன்னா அதை தான் கிளாட் பிளஸ்டர்னு சொல்கிறோம், பஸ்டர். அதை கொடுத்தீங்கன்னா அதை டிசால்வ் பண்ணிடுது. ஓகே. மொத்தம் அந்த வளர்ச்சியை நான் 70s நான் பார்த்தேன். ஓகே. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த பக்கத்துலனா வந்து வேன்லேயே அதை த்ராம்போலைசிஸை பண்ணிட்டு போவாங்க. இங்கே வந்து பேஷண்ட் வந்த உடனே அந்த குறிப்பிட்ட அளவு அந்த ஆம்பிள் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு சைஸபிள் 30-40% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த அதிலிருந்து நோய் உடனே அந்த செஸ்ட் பெயின் இருக்கிறது அவங்களுக்கு முடிஞ்சிடும். இதை சில்லிட்டு போயிருந்த உடம்பு வந்து சூடு வந்துடும். பிகாஸ் கொஞ்சம் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால, இதையும் நல்லா சுருங்கிறதுனால, ரத்தம் பீரிட்டு வெளியில் வர்றதுனால அதில் வார்ம்த் அதில் வந்துடும். பட் இது என்னென்னா இது மாதிரி முறையில் பார்த்தா திருப்பி ஹார்ட் அட்டாக் வருது, வந்த இடத்துலையே வருது. இதுலேருந்து என்ன எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா ஆராய்ச்சியில், அப்போ நம்ம கொடுக்குற மருந்து பூரணமாக அதை ஓப்பன் பண்ணலையா, இல்லை மற்ற ரத்த அதனுடைய பிரான்ச்சஸில் ஏதாவது உள்ளுக்குள்ளே இருந்து நாம் அதை கண்டுபிடிக்கலையான்னு சொல்லும்போது தான் இந்த கொரோனரி ஆஞ்சியோகிராஃபின்னு தான் அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அதை கையில் இருந்தோ காலில் இருந்தோ பிளாஸ்டிக் குழா மாதிரி இருக்கும்,
அது மெல்லிஸாக இருக்கும், அது 2 மில்லிமீட்டர் அது 1.5 மில்லிமீட்டர். அது உள்ளே எடுத்துன்னு போய் எந்த ரத்த குழாய் சப்ளை பண்ணுதோ அந்த மகா தமனியில் 2 பக்கமும் அதில் டை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்தா கீழே அடப்பு தெரியுது. அது மாதிரி நாங்கள் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி த்ராம்போலைசிஸ் பண்ணதில் ஒரு 30% தான் அது வந்து ஓரளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு, மீதி பேருக்கு ஓப்பனே ஆகலை. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இது எப்படி பண்ணுறது, இது மெக்கானிக்கலாக அடைச்சின்னு இருக்குது. நம்ம வந்து ரசாயன பொருளை உள்ளே செலுத்துகிறோம். அந்த அந்த கிளாம் அந்த ரத்தம் உறைஞ்சதை அதை லிக்விடாக்கி ரத்த ஓட்டத்தை உண்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் அதுலனால நமக்கு பலன் அதிகமாக இல்லை. சில பேர் இறந்துடுறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா இதை ஏன் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. முக்கியமான இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ இந்த ஸ்டென்ட் வைக்கிறாங்கல்ல டாக்டர், அந்த ஸ்டென்ட் வச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு பர்சன் வந்து நார்மலாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஆஸ் யூஷுவல் பேக் டு நார்மல் மாதிரி லீட் பண்ணலாமா? அதாவது முதல்ல வந்து ஸ்டென்ட்டு கண்டுபிடிக்கல, ஓகே, பெலூன் தான். கிரன்ஜிக்குன்னு வந்து அவருடைய ஆராய்ச்சியாளர்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட்னால் தான் கண்டுபிடிக்க முடியுது. ஒரு உலகமெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷம். அது மாதிரி நாங்கள் பெலூனை உள்ளே போட்டு டைலேட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படி டைலேட் பண்ணி வச்சு பெலூனை சுருக வச்சு திரும்பி எடுத்துடும். ஓகே. பார்த்தீங்கன்னா அதில் வரும் 50% மேலே வந்து திருப்பி அனுப்ப வருது. ஓகே. ஏன்னா அந்த ரத்த குழாய் திருப்பி சுருங்குது. அப்போ தான் இந்த ஆராய்ச்சி வந்தது. நம்ம ஏன் இந்த அடப்பை நீக்கிறோம் பெலூன்னால, அந்த அடப்பை திருப்பி சுருங்காமல் இருக்கிறதுக்கு எதாவது வைக்கணுமே. நீங்கள் பால் பாயிண்ட் பென் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஆமாம். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் டைலேட் பண்ணிங்கன்னா விரிவடைஞ்சிடும், அப்படியே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி என்னன்னா இது ஒரு மெட்டல். அந்த மெட்டல் வந்து நம்மளுடைய உடம்பு அதை வந்து எதிர்க்கக்கூடாது, ஒவ்வாமைக்கூடாது. அது பல ஆராய்ச்சி அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அனிமலுங்களுக்கு பொருத்தி அது அதனுடைய உடம்புல அது ரிஜெக்ட் ஆகலை, அப்படியே இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச அப்புறம் அந்த ஸ்டென்ட்டை வந்து இந்த பலூன் மேலே சுற்றிடும். ஸோ முதல்ல பெலூனில் டைலைட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்டென்ட்டு சுற்றி இருக்கிற அந்த பெலூனை திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெலூனை வெளியில் இருந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 8, 7 அப்படின்னா இருக்குது. அப்படி பண்ணும்போது அந்த பெலூனை விரிவடையுது. விரிவடையும் போது என்ன ஆகும், அந்த கம்பிச்சுவலும் விரிவடையும். அப்புறம் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்குது. ஒரு ஸ்கேஃபோல்டிங், இப்போ மெட்ரோவில் தோண்டின்னு போகிறாங்க இல்லையா, அந்த தோண்டின்னு போகிறது போது அது உள்ளுக்குள்ளே சோறு இருக்கிறதுனால அப்படியே நிற்குது, இல்லைன்னா அவன் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி இந்த ஸ்கேஃபோல்டிங்கை போட்டோம். உலகெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து அந்த ஸ்டென்ட்டை போட ஆரம்பித்தோம், மெட்டல் ஸ்டென்ட்டுன்னு போட்டோம். பட் திருப்பியும் தகராறு ரேட் போட்டுட்டு போகிறாங்க. 6 டேஸ்க்கு நல்லா இருக்குது, 6 மந்த்ஸில் குறைஞ்சிருது. 6 பார்த்தீங்கன்னா அந்த அட்ரிஷன் ரேட்டு ஒரு 100 பேருக்கு பண்ணுறேன், எத்தனை பேருக்கு நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா இப்படி இறங்குதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இது எதனால் திரும்பி சுருங்குது அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு செல்லை நீங்கள் கையில் அப்படியே இரிட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த செல் ப்ரொலிஃபரேட் ஆகும். அதுதான் கேன்சர். எனி இரிட்டேஷன் இஸ் அ இன்ஃப்ளமேஷன், இஸ் அ ரியாக்ஷன் டு இரிட்டேஷன். கேன்சர் அதே தான். இது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டினுடைய அந்த ரத்த குழாயை பார்த்தீங்கன்னா உள் சுவர் ஒன்று இருக்கும், நடு சுவர் ஒன்று இருக்கும், வெளி சுவர் ஒன்று, 3 சுவர் இருக்கும். அதில் நடு சுவரில் இருக்கிறது சின்ன சின்ன மசில் உள்ளது, அதாவது விரிவடையும் சுருங்கும், விரிவடையும் சுருங்கும். இப்போ யாரோ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கார், அவர் ஓடணுன்னா என்ன பண்ணணும், ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு இன்னும் ரத்தத்தை நிறைய உள்ளே எடுத்துகிட்டு போகும். ஸோ எனர்ஜிக்கு டிமாண்டுக்கும் எனர்ஜி சப்ளைக்கும் ஈக்குவலாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்மூத் மசில் செல்ஸ் என்ன ஆகுது, நாங்கள் ஸ்டென்ட் எடுத்துன்னு போன உடனே அதுக்கு ஸ்டிமுலேட் ஆகி அது ப்ரொலிஃபரேட் ஆகுது. ஸோ அதை பார்த்தபோது அந்த அட்ரிஷன் ரேட் வந்து இவ்வளோ ஃபாலாக இல்லாமல் இவ்வளோ 100 பேருக்கு பண்ணோம்னா இப்படி போகுது. இதை கூட இம்ப்ரூவ் பண்ண முடியுமே, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பாலிமர்னு ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கலை வந்து அந்த ஸ்டென்ட்டு மேலே பூசிடும். இப்போ அதை எடுத்துன்னு போய் போடும்போது அட்ரிஷன் ரேட் எவ்வளோ. ஸோ இதுதான் வளர்ச்சி. முதல்ல பெலூன், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஸ்டென்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாலிமர் கெமிக்கல் விச் வில் ப்ரிவெண்ட், அது வந்து அந்த செல்கள் மல்டிப்ளை ஆகி அதை அடைக்கிறத தடுக்குது. அது ஒரு ஸ்டென்ட்டு. இது வந்து சாதாரணமாக நடக்கிறது. சிலதுனா வந்து ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்து கடைசியாக வந்து அது அடப்பு வரவங்களுக்கு அது உள்ளே என்ன பண்ணால் பாறாங்கல் மாதிரி இருக்கும். அது அந்த பெலூன்லேயும் டைலேட் ஆகாது, ஸ்டென்ட்டும் எடுத்துன்னு போகிறது.
அதுக்கு தேங்காய் சீவரா மாதிரி ஒன்று இருக்குது, வருகால அத்திரக்டமின்னு பேர். ஓகே. அண்ட் தென் டைமண்ட் ஸ்டட்டட் பெலூன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த இடத்துல வச்சு பண்ணோம்னா அதை கட் பண்ணிடுது. ஓகே. அதுக்கப்புறம் சென்ட் போடும். சூப்பர். ஸோ இவ்வளோ வளர்ச்சிகள் வந்து வந்திருக்கு அப்படின்னும் போது வந்து கண்டிப்பா நாங்கள் பண்ணுறத ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு ஆஞ்சியோவில் பார்த்து சொல்ல முடியாது, பூரணமாக சொல்ல முடியாது. அதனால் இப்போது அல்ட்ராசவுண்டு, சாதாரணமாக அல்ட்ராசவுண்டு இது அது அந்த சின்னமாக இருக்குது, இப்படி இருக்கிற அந்த அல்ட்ராசவுண்டு உள்ளுக்குள்ளே போட்டு உள்ளுக்குள்ள ஒரு இமேஜை எங்களுக்கு காட்டிக்கினே இருக்குது. ஓகே. அப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லையா, லெஃப்ட் அப்பர் லேயர் வந்து இன்னும் சரியில்லையே, டைலேட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஆப்டிக்கல் டோமோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. அது அப்படியே உள்ள சினிமா மாதிரி உள்ள படம் பிடிச்சி காட்டுது, இது இங்கே இருக்கியா நீ போய் அதை சரி பண்ணு அப்படின்னு. ஸோ ஆப்டிக்கல் டோமோகிராஃபி அந்த இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் இது ரெண்டுனால துல்லியமாக அடப்பு நீங்கிச்சா இல்லையா, இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணணுமா, தேங்காய் சீவர மாதிரி சீவி அதில் போடணுமா, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ டாக்டர் நீங்கள் வந்து ஒரு சொன்னீங்க இந்த மாதிரி வந்து நான் சீனியர் சிட்டிசன்ப்பா அப்படின்னீங்க. பட் எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி ரொம்ப யங் அட் ஹார்ட், எங்கள் எல்லாரோடையும் வந்து இல்லை அது எப்படின்னா chronological ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். கரெக்ட். எஸ். ஹவு யூ ஃபீல். எக்ஸாக்ட்லி. You feel younger. You feel to move around and do whatever the work that you have been doing. அதை திருப்பி செய்யணும் என்னும்போது அந்த சீனியர் சிட்டிசன்ன்றதை வந்து அந்த வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு கோவம் வரும். கரெக்ட் டாக்டர். இப்போ எனக்கு அதுக்கு தான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டிப்பா வந்து கேட்கணும் அது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினதுலயே. We want to be like you at your age. So அதுக்கு வந்து ஒரு டேக் ஹோம் அட்வைஸா மக்களுக்கு சொல்லுங்க. அட்வைஸ் சொல்றது நிறைய பேர் இருக்காங்க, சாமியாருங்களே நிறைய இருக்காங்க, எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு சொல்கிறது. நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனாவோ ஒரு ஆணோ பெண்ணோ வந்து நடைமுறையில் உணவு பழக்கம். Another thing, in the modern world, the entire body is controlled by circadian rhythm. Okay. You would have heard of it or read in magazines also. அந்த இயற்கையினுடைய படைப்பில் வந்து இரவு தூங்கணும், பகலில் எழுந்துக்கணும். இரவு தூங்கும்போது எல்லா விதமான சுரப்பிகளும் கம்மியாகுது, ஆக்சிடேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்மியாகுது, லங்கு மாத்திரம் போயின்னு இருக்கு, மூளை மாத்திரம் ஆக்டிவாக இருக்குது, அதுதான் எனக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் வருது. அண்ட் தென் கிட்னி அது பாட்டுன்னு ஒர்க் பண்ணுது. அந்த 4 மணி 4:30 மணிக்கு ஆனீங்கன்னா திருப்பியும் தானாக எழுந்துக்குது, இயற்கை சுரக்குது. இப்போ என்ன ஆகுது, மாற்றிட்டோம், இரவில் ஒர்க் பண்ணுறோம், காலையில் ரொம்ப நேரம் தூங்குறோம். நம்பர் 1. Number 2, I have seen many gym area, they go and work out nicely, come out and take a fast food. Correct. So the net result is nothing. Third, high saturated fat. அப்படின்னா நீங்கள் வெஜிடேரியனுக்கு வரக்கூடாதுன்னு, வெஜிடேரியனுக்கு எஸ், கார்போஹைட்ரேட் டர்ன் இன்டு ஃபேட். அது இயற்கையினுடைய இது பாருங்கள். நீங்கள் நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே கார்போஹைட்ரேட் போன உடனே அந்த ஃபேட்டாக மாறி உடம்புல டெபாசிட் ஆகிடுது. இது உடம்புல மாத்திரம் இல்லை, லிவரில் டெபாசிட் ஆகுது. இப்போ ஒரு நூதனமாக ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் லிவரில் பார்க்கணும், லிவரில் ஃபேட் இருந்ததுன்னா தகராறு. அதனால தான் எந்த லேபில் போனாலும் இல்லை ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு ஃபேட்டி லிவர், என்கிட்டயே நிறைய பேர் எடுத்துன்னு சார் ஃபேட்டி லிவர் வந்துடுச்சா, எனக்கு உங்களுக்கு ஃபேட்டி லிவர் மாத்திரம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ரத்த குழாயிலையும் இருக்குது. Smoking. But now I am very happy nowadays I don't see many youngsters smoking. Number 1, as you said, depression and anxiety. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து வேலை செய்யும்போதும் மற்றதுலையும் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை எப்படி டைல்யூட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு. நம்பர் 2, வாழ்க்கை முறையை வந்து ஒழுங்காக ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்கி ஒரு 6 hours ஆஃப் சவுண்ட் ஸ்லீப் இருக்கான்னு பார்த்துக்கணும். நடைப்பயிற்சி இருக்கணும், நடைப்பயிற்சி இல்லைன்னாலும் வாரத்தில் ஒரு 4 நாளாவது அதை போய் பண்ணணும். கோவத்தை தணிக்கணும், பேராசையை தவிர்க்கணும். இன்னைக்கு டேரக்டா உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐ திங்க் நான் தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதை மாதிரி எடுத்து கேட்கறதுக்கே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கானுங்க, அவங்க எல்லாமே தெரியும். உங்களுக்கு சொன்னதுனால, உங்களுக்கு புரியும்படியாக சொன்னதுனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி.